வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி வீடு தொடச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா உட்காந்துருக்க. அம்மா காலை தூக்குமா அப்படின்னு மிரட்டலாம் சொல்ல, இருடி இவ ஒருத்தி அப்படின்னு காலை மேலே எடுத்துக்கிறாங்க பாட்டி. அம்மா காஃபி எப்பம்மா கொடுப்பேங்கிறாங்க அரசி. கோமதி வெடுக்குன்னு நிமிந்து பார்த்துட்டு, ஏய் என்னடி, எனக்கு என்ன 10 கையை 10 காலா இருக்கு, கோமதிங்கிற பேர்ல 20 பேர் இந்த வீட்டுல உலாத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பேசிட்டே போக அரசி முகத்தை சுருக்கிட்டு திரும்பிக்கிறாங்க. ஒருத்தி ஒரு வேலை, இன்னொருத்தி இன்னொரு வேலைன்னு பார்க்க முடியுமா என்ன? இதை பாரு, வீடு தொடச்சதுக்கு அப்புறம் தான் காஃபி போட்டு தர முடியும். அப்படி அவசரம்னா போ, நீயே போய் காஃபி போட்டு குடி அப்படின்னு கோமதி சொல்லிட, பொறுமையாவே போட்டு குடுமா அப்படின்னு சரண்டர் ஆகுறாங்க அரசி. அப்படின்னு கோமதி சொல்ல, இல்ல இல்ல கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற அரசி திடீர்னு கடிக்கிற மாதிரி பாட்டி பக்கத்துல போய், அம்மாச்சி நீங்க என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் வளர்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்தா அப்படின்னு பாட்டி சொல்ல, 2 பேரும் என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு ஷார்ப்பா கிட்டக்க வந்து பாக்குறாங்க கோமதி. அப்படின்னு சொல்ல, இப்பதான் இப்படி ஆயிட்டாங்கிறாங்க பாட்டி. கோமதிக்கு சரியா கேட்கல. ஏய் என்னடி முணுமுணுப்பு அப்படின்னு கேட்க, இல்லம்மா ஒன்னும் இல்லைங்கிறாங்க பாட்டி. அப்படின்னு கோமதி நம்பாம பார்க்க, நீ தொட அப்படின்னு பாட்டி சொல்ல கோமதி கண்டினியூ பண்றாங்க. அரசி கஷ்டப்பட்டு கொட்டாவிய அடக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் கையில ஒரு கவரோடையும் பிளாஸ்கோடையும் வர்றாரு. டக்குன்னு அந்த இடம் ஈரமா இருக்க, கொஞ்சம் பார்த்து நடக்கிறாரு. அப்பா அப்படின்னு அரசி கூப்பிட்டு இருக்க, ஒரே ஈரமா கிடக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நுனிக்கால்ல நடந்து வந்து டீப்பாயில கொண்டு வந்ததை வச்சுட்டு சேர்ல உட்கார்றாரு. கோமதி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க கோபத்தெல்லாம் மாப்பிள்ள காட்ட, பாட்டி ராத்திரி தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாரு, இப்ப இப்படி வேறையா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அரசி போய் 3 டம்ளர் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எதுக்கு பாண்டுறாங்க அரசி? அட எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல உள்ளர போறாங்க அரசி. ஏய் 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 அப்படின்னு கோமதி கூப்பிட எழுந்திருச்ச அரசியும் பாண்டியனும் அவங்கள பாக்குறாங்க. தொடச்ச இடத்துல காலை வச்சா காலை உடைச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு கோமதி மிரட்ட, அதெல்லாம் நான் கவனமா தான் போவேன், ஓவரா பண்ணாதங்கிறாங்க அரசி. யாரு, நான் ஓவரா பண்றேனாக்கும் இல்ல உங்க அப்பா பண்றாரா அப்படிங்கிற மாதிரி கோமதி முறைச்சிட்டு இருக்க. அரசி ஒத்தையாரட்டைய விளையாடுற மாதிரி அங்க இருந்து போறாங்க. ராஜி அப்படின்னு கூப்பிட ராஜி வர்றாங்க. வாப்பா வந்து உட்காரு அப்படின்னு பாண்டியன் கூப்பிட கூடவே வந்த கதிர் ராஜி உட்காருன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சேர்ல உட்கார்றாரு. ஏய் இங்க கால வைக்காதீ, இப்பதான் தொடச்சிருக்கேன் அப்படின்னு ராஜியை விரட்டிட்டு இருக்காங்க கோமதி. ராஜி ஒரு மாதிரி அன்னீசியா வந்து பாட்டி பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தர் பார்க்காம ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க கோமதி கையில மாவோட இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அரசி டம்ளர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. 3 டம்ளரை வைக்க பிளாஸ்க்ல அந்த காஃபியை ஊத்துறாரு அவரு. ஐயோ அம்மா இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அரசி பயத்தோட பார்க்க கோமதி எரிச்சலோட எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் தான் பிளாஸ்க்ல அந்த காஃபியை ஊத்திட்டு இருக்காரு. டம்ளர்ல ஊத்துறப்பே அப்படியே கமன்னு வாசம் வருதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டம்ளர் எடுத்து அத்தை இந்தாங்க தன் நீட்டுறாரு. ஐயோ இவர் என்ன பொசுக்குன்னு நம்ம பக்கம் திரும்புறாரு, இவன் என்ன முறை முறைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு பயத்தோட பாட்டி படக்குன்னு கோமதியை பாக்குறாங்க. புடிங்க அத்தை அப்படின்னு அவரு நீட்ட புடிச்சுதான் பாருங்கிற மாதிரி கோமதி பார்க்க பாட்டி பயத்தோட திரும்பி வாங்கிக்கிறாங்க. இந்தாப்பா ராஜி புடி அப்படின்னு கொடுக்க, மாமா அப்படின்னு வாங்கிக்கிற ராஜி மெதுவா கோமதியை பாக்குறாங்க. இருக்குடி உனக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்க, இந்தாப்பா அரசி அப்படின்னு நீட்ட அரசியும் வாங்க. ஏய் கொன்னுடுவேன், உள்ளர வருவில்ல வெட்டிடுறாரு அப்படின்னு மிரட்டுறாங்க கோமதி. அரசி திருன்னு முழிச்சிட்டு இருக்க கதிர ஒரு பார்வை பாக்குறாரு பாண்டியன். அவரும் கொஞ்சம் சங்கடத்தோட அப்பாவை பாக்குறாரு. அடுத்து பிளாஸ்க கையில எடுத்தவரு அப்படியே மூடி வச்சிடுறாரு. கோமதியும் கதிரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இவரு வேற இந்தாங்கத்தான கையில பொசுக்குன்னு கொடுத்துட்டாரு. இதை இப்ப என்ன பண்றது, குடிக்கலாமா இல்ல வேணாமா? குடிக்கலன்னா மாப்பிள்ள கோச்சுக்குவாரு, குடிச்சா இவ என்னைய போட்டு உண்டு இல்லன்னு பண்ணிடுவா அப்படின்னு பாட்டி பயத்தோட கையில வச்சுட்டே உட்கார்ந்து இருக்காங்க. அத்தை நான் இப்ப என்ன பண்ணட்டும், கையிலே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க ராஜி. அடுத்து கவர் எடுக்கிறவரு உள்ள இருந்து ஒரு வடை எடுத்து இந்தாப்பா ராஜி நீட்ட, மாமா அப்படின்னு வாங்கிக்கிறாங்க ராஜி. அதான் இந்தாங்க தன்னு ஒரு வடையை அவங்ககிட்ட நீட்டுறாரு. ஐயோ இப்பதானே வடை சாப்பிட்டேன், இவர் வேற கொண்டு வந்து நீட்டுறாரு, வடை தின்னே செத்துருவேன் போல இருக்கே அப்படின்னு பாட்டி திருன்னு முழிச்சிட்டு பயத்தோட பாக்க அவங்க ஏற்கனவே 4 வடைய அறுக்குன்னு சாப்பிட்டதை பாக்குற அரசி நம்மட்டு சிரிப்போட உட்கார்ந்து இருக்காங்க. மாட்டினீங்க அம்மாச்சி, நல்லா வேணும் உங்களுக்கு, சாப்பிடுங்க சாப்பிடுங்க வடையா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சிரிக்க, ஏய் ஏண்டி நீ வேறன்னு மெதுவா ஒரு இடி இடிக்கிறாங்க பாட்டி. அத்தை சாப்பிடுங்க அத்தை சூடா இருக்குன்னு பாண்டியன் நீட்டுறாரு. நல்லா இருக்கும் தன்னு சொல்ல, இல்ல மாப்பிள்ள எனக்கு வேண்டான்னு மண்டையை சொல்லிடுறாங்க பாட்டி. இதையாவது வேணான்னு சொன்னியே
அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்க. நான் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களோன்னு கேக்குறாரு பாண்டியன். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, உங்க மக அனுமதி கொடுத்தாதான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்ன எதுக்கு இழுக்கிறீங்கன்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க. ஐயோ இல்ல இல்ல மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு பாட்டி அவசரமா மறுக்க, பாண்டியன் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்புறம் என்னத்த சாப்பிடுங்க அப்படின்னு நீட்ட, வாங்கிக்கோங்க அம்மாச்சி அப்படின்னு அரசியும் ஜாட காட்டுறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு கையில வாங்க, சாப்பிடுங்க அத்த, எதுக்கு யாரோட அனுமதியை எதிர்பார்த்துக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வடைய வாங்கி வச்சுக்கிட்டு டைம் பாம பாக்குற மாதிரி பார்த்து பதட்டப்படுறாங்க பாட்டி. சாப்பிடுங்கன்னு அரசியும் ஜாட காட்டுறாங்க. பாண்டியன் ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கிட்டு, ஊர்ல சாப்பாட்டுக்கு 100 கடை, காஃபிக்கு 100 கடைன்னு அங்கங்க திறந்து வச்சிருக்காங்க. எனக்கு பசிக்கிறப்ப என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை எந்த இடத்துல வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னு கோமதியை பார்த்துட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ மறுபடி ஒரு போர்க்களமா மாறப்போகுதோன்னு பயத்தோட பாக்குறாங்க. இனிமே யாரும் எனக்காக இந்த வீட்டுல சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே பாண்டியனையும் கோமதியும் மாறி மாறி பாக்குறாங்க. கடுப்பாகிற கோமதி வீட்டை துடைக்கிறதாவது ஒண்ணாவது. இனிமே இந்த கோமதி எதுவும் செய்ய மாட்டாங்கிற மாதிரி வெடுக்குன்னு தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ராஜி கையில இருக்க காஃபி டம்ளரை மெதுவா டீப்பாயில வைக்க, கதிர் லைட்டா அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு கிச்சனுக்கு போறாரு. வீரா வயசமா காட்டிக்கிட்ட கோமதி கிச்சனுக்கு வந்து ரொம்பவே கலங்கி போய் நிக்கிறாங்க. வந்த கதிர் மெதுவா அம்மாவோட தோல்ல கைய வச்சு, அம்மா என்ன உன் புருஷன் சாப்பாடு வேணான்னு சொன்னதுல ஹர்ட் ஆயிட்டியா அப்படின்னு கேட்க, கோமதி எந்த பதிலும் சொல்லாம கண் கலங்கி நிக்கிறாங்க. உன்னோட அருமையான சாப்பாடை விட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிடணும்னு அவர் தலையில எழுதியிருந்தா அதுக்கு யாரு என்னம்மா பண்ண முடியும்? அவர் வேண்டான்னு சொன்னா என்ன, அவர் சாப்பாட்டையும் சேர்த்து நான் சாப்பிடுறேன் அப்படின்னு கதிர் அம்மாவை சமாதானப்படுத்த ரொம்ப முயற்சி பண்றாரு. கோமதி அப்படியே நின்னுட்டு இருக்க. மெதுவா அவங்களோட தவங்கட்டையை தொட்டு தூக்குறவரு, அம்மா ஏதாச்சும் பேசுமா அப்படின்னு கேட்க, இத பாருடா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லடா, நான் எதுக்கு அவரை நினைச்சு வருத்தப்படணும் அப்படின்னு சமாளிச்சுக்கிற கோமதி, டேய் காஃபி போட்டு தருவான்னு கேக்குறாங்க. எங்க வச்ச அப்படின்னு அவங்க தடுமாறிட்டு இருக்க. அம்மா வா அப்படின்னு கதிர் அம்மாவை தோல்ல சாச்சிக்க, கோமதி அதுக்கு மேல தாங்க முடியாம உடஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா நீ கவலைப்படாதம்மா, சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும், பாத்துக்கலாங்கிறாரு கதிர். கடையில பாண்டியனும் சரவணனும் இருக்க. கஸ்டமர்ஸ் 3-4 பேர் இருக்காங்க. சரவணன் போய் பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. பாண்டியன் பொருளை எடுத்து கொடுத்துட்டு காசை வாங்கி கல்லால போட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்ற பழனி, மச்சான் என்ன மச்சான் நீங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா இலை கடையில 2 பேர் தானேடா இருக்கோம், நம்மட்டு கூட்டம் வந்தாலும் நீயே பாத்துக்கடான்னு அவனை மட்டும் வேலை செய்ய சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு பாண்டியன். சரி சரி நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிடுறேங்கிறாரு பழனி. இலை சும்மா இருடாங்கிற பாண்டியன், இலை சரவணா பேஸ்ட் எடுறாங்கிறாரு. அப்படின்னு பேஸ்ட் எடுக்க, அட குடுங்க மச்சான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் கையில இருக்க லிஸ்ட வாங்குறாரு பழனி. டேய் இருக்கட்டும்டா, சொன்னா கேளுடான்னு சொல்ல, நீங்க உட்காருங்க மச்சான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பழனி அவரு தோல்ல கைய வச்சு நகத்த, என்னமோ பண்ணு அப்படின்னு போய் உட்கார்ந்துடுறாரு. அப்புறம்க்கா உங்களுக்கு என்ன இந்த லிஸ்ட்ல இருக்கிறது தானே வேணும் அப்படின்னு பழனி கேட்க, அந்த அம்மா பாண்டியன் என்கிட்ட கோவிச்சிட்டு போனதல்ல சொன்னாங்க அப்படின்னு கேட்க, பழனி பாண்டிய பார்க்க, பாண்டியன் பழனியை பார்த்து சிரிக்கிறாரு. கோச்சிட்டு போயிருந்தேன்னா அப்புறம் எப்படி வந்து கடையில வியாபாரம் பார்ப்பேனா, உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிறது தானே, வேற எதுவும் வேணாம்ல அப்படின்னு பழனி கேட்க, வேண்டாங்கிறாங்க அந்த லேடி. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம ஆரம்பத்துல பார்த்த பழனி அப்படியே அவரோட வேலை பார்க்கிறாரு. எந்த விகல்பமோ பொறாமையோ இல்லாம இப்படி நடந்துக்க ரொம்ப சில பேரால மட்டும்தான் முடியும். அதுல ஒருத்தர் தான் நம்ம பழனி. சரவணன் ஒரு பாக்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க. பழனி திங்ஸ் எடுத்து வைக்கிறாரு. அவரு பொருளெல்லாம் பையில போட்டு, இந்தாங்க என்ன நீட்ட, எவ்வளவு ஆச்சுன்னு அந்த லேடி கேக்குறாங்க. 1250 ரூபாய் அப்படிங்கிற பழனி, மச்சான் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பக்கம் திரும்புறாரு. சரவணன் பெட்டிக்குள்ள எல்லாத்தையும் போட்டு ஒட்டிட்டு இருக்காரு. ஒட்டிட்டு அடுத்து கொண்டு வந்து பொருளை ஒரு பக்கம் வச்சுட்டு அவர் போக, இவன் என்ன இவ்வளோ சின்சியரா வேலை பார்க்கறான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. ஏன் மாமா அப்படிங்கிறாரு சரவணன். சொல்லுடா மாப்பிள்ள அப்படின்னு கேட்க, நீ என்ன மாமா நீ பாட்டு கடையை போட்டுட்டு இங்கே வந்துட்ட, இந்த வியாபாரத்தை யாரு பாப்பான்னு கேட்கிறாரு சரவணன். அப்படின்னு அவரு தலையாட்டிட்டு இருக்க. என்ன உங்க அண்ணனுங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கப்பா, அது இல்லாம நான் என்ன இங்கேவா நின்று வியாபாரம் பார்த்துட்டு இருக்க போறேன், வேற ஒரு விஷயமா வந்தேன் மச்சான் அப்படின்னு பழனி கூப்பிட. சரியா சரவணனோட மொபைல் ரிங் ஆகுது. நம்ம கடையில ஏலக்காய் காலியாகி போச்சு, அதனால இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போகட்டுமா அப்படின்னு பழனி கேட்க, அதுக்கு என்னடா தாராளமா எடுத்துட்டு போங்கிறாரு பாண்டியன். சரி மச்சான்னு 4 போறவரு
மச்சான் கணக்குல வச்சுக்கிடுங்க. எடுத்துட்டு போற சரக்க நான் திரும்ப கொடுத்துருவேங்கிறாரு பழனி. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, எடுத்துட்டு போங்கிறாரு பாண்டி. சரவணன் போனை பாத்துக்கிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா திருதுன்னு பாக்குறாரு. ஏமாமா நீ உடனே கடைக்கு போகணுமா அப்படின்னு சரவணன் கேட்க, ஏன் கேட்கிறேங்கிறாரு பழனி. இல்ல கோவில்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அத டெலிவரி கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். நான் கொடுத்துட்டு வர்ற வரையிலும் கடையை கொஞ்சம் பாத்துக்கிறியா அப்படின்னு சரவணன் கேட்க, அப்படின்னு யோசிக்கிறாரு பழனி. ஏண்டா இலை, கோவில் ஆர்டர்லாம் அப்புறமா கொடுத்துக்கலாம்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லப்பா உடனே வேணும்னு கேட்டாங்க அப்படிங்கிறாரு சரவணன். கொஞ்சம் பதட்டம் தெரியுது அவர்கிட்ட. ஏன்பா சுகன்யா வேற கடையில தனியா இருப்பாளே அப்படின்னு பழனி சொல்ல, இல்லம்மாமா ஒரு அரை மணி நேரம் தான், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, பழனிக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அவரால் இங்க இருக்கவும் முடியல போகவும் முடியல. மறுபடியும் சரவணனோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா, மறுபடி போன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவரு கொஞ்சம் டென்ஷனோட போனு பார்க்க பாண்டியன் யோசிக்கிறாரு. சரிப்பா நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிட்டுறேன் அப்படின்னு பழனி சொல்ல, அப்பாடான்னு இருக்கு சரவணுக்கு. சரிமாமா அப்படின்னு அவரு வேகமா எடுத்து வைக்க, நாம வந்த வேலையை மறந்துட்டோம் பாரு, எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு பழனி. ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்படிங்கிறாரு பாண்டியன். வந்துடுறேன் மாமா அப்படின்னு சரவணன் வேகமா படியில ஏறுங்க. பாத்து மாப்ள பத்திரம் அப்படிங்கிற பழனி. சரவணன் போற வேகத்தை பார்த்துட்டு, என்ன இது ஏமாச்சான், கோவிலுக்கு ரொம்ப தேவைன்னு தானே நாம போய் டெலிவரி பண்ணுவோம், இல்லன்னா அவங்களே வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போய்க்குவாங்கல்ல அப்படின்னு சந்தேகமா கேக்குறாரு பழனி. அது என்னன்னே தெரியலடா பழனி, இப்பெல்லாம் கோவில் ஆர்டர் வந்தா உடனே ஓடி போயிடுறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓகோன்னு பாக்குறாரு பழனி. அவன் விஷயத்துல தான் என்னென்னமோ நடந்து போச்சுல்ல, அதான் ஆறுதலை தேடி கோவில் குளம்னு போய்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சங்கடத்தோட சொல்றாரு பாண்டியன். நம்ம சரவணனுக்கு இப்படிலாம் நடந்திருக்க வேணான்னு பழனிய வருத்தத்தோட சொல்றாரு. அவனுக்கு நடந்த இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு உறுத்தலா இருக்குடா. அதுலயும் இந்த செந்திலும் கதிரும் பேசினதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிடுச்சுங்கிறாரு பாண்டியன். அட என்ன மச்சான் நீங்க, அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு தானே நீங்க நினைச்சீங்க, அந்த குடும்பம் சரியில்லாம போனதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பழனி சொல்ல, சரவணனுக்கு இந்த கோர்ட்டு கேஸு இந்த விஷயமெல்லாம் முடியட்டும்டா, அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி பழைய மாதிரி அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதெல்லாம் நம்ம சரவணன் சந்தோஷமா தான் இருப்பா மச்சான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பழனி ஆறுதலா சொல்ல, அப்படின்னு தலையை ஆட்டிக்கிறாரு பாண்டியன். சரவணன் வேகமா கோவில்ல கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு பெட்டியை தூக்கிட்டு வர்றாரு. அங்க ஆல்ரெடி அஞ்சலி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. உள்ளர வர்ற சரவணன் அஞ்சலியை பார்க்க, அஞ்சலியும் சரவணனை பார்த்துட்டு ஹாய்னு கையாட்டுறாங்க. இரு நான் இதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரு ஜாட காட்ட, போயிட்டு வாங்குறாங்க அஞ்சலி. ஏதோ பஞ்சு மூட்டையை தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரி லைட்டா தூக்கி போட்டு பிடிச்சிட்டு போறாரு சரவணன். டெலிவரியை கொடுத்துட்டு சரவணன் அஞ்சலியோட எதிரில வந்து உட்காந்து அஞ்சலின்னு கூப்பிட, சரவணா இந்தான்னு விபூதி எடுத்து நீட்டுறாங்க அஞ்சலி. சரவணனும் கொஞ்சம் எடுத்து நெத்தியில வச்சுக்கிறாரு. அடுத்து குங்குமத்தையும் எடுத்து நெத்தியில வச்சுக்கிறாரு. நிஜமாவே நெத்தியில ரொம்ப அழகா வச்சிருக்காரு. எப்படி இருக்க அஞ்சலின்னு கேட்க, நல்லா இருக்கேன் சரவணா. ஆமா நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாங்க அவங்க. இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல, ஆமா ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்னு கேக்குறாங்க அஞ்சலி. போன்லயும் நீ சரியா பேசவே இல்லை அப்படின்னு அஞ்சலி கேட்க, வீட்டுல ஒரே பிரச்சனை அஞ்சலி, என் ஒய்ஃப் வீட்டை விட்டு போனதுல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு மாத்தி ஒண்ணு மனஸ்தாபம் ஏதோ வந்துகிட்டே இருக்கு. இப்ப என் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறதே இல்ல தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்ல, உன் விஷயத்தையாலையா அப்படின்றாங்க அஞ்சலி. இல்ல அது வேற ஒரு பஞ்சாயத்து, உனக்கே தெரியும்ல அஞ்சலி, முன்னாடிலாம் என் வீடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அப்படின்னு சரவணன் சொல்ல, தெரியும்னு தலையாடுறாங்க அவங்க. இப்ப அந்த சந்தோஷம்லாம் சுத்தமா இல்ல அப்படிங்கிற சரவணனோட கண்ணை சுத்தி கருவளையும் அப்படியே பளிர்னு தெரியுது. எப்ப பார்த்தாலும் என் கதையவே சொல்லி உன்னைய சங்கடப்படுத்திட்டு இருக்கேன். சரி அதை விடு. ஆமா ஏதோ ஒரு இன்டர்வியூவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அது என்னாச்சுன்னு கேக்குறாரு சரவணன். இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு சரவணா, அடுத்த வாரம் ரிசல்ட் தெரிஞ்சிரும், வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றாங்க அஞ்சலி. அதெல்லாம் கிடைச்சிரும் கவலைப்படாத அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் தள்ளி ஒருத்தர் சாமியை கும்பிட்டு தோப்பு கர்ணம்லாம் போட்டுட்டு இருக்காரு. சரி சரவணா அப்படின்னு அஞ்சலி தலையாட்டிட்டு இருக்க, சரவணன் இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாரு. சாமி கும்பிட்டுட்டு இருக்கவரை பாக்குறாரு. அவரு ரொம்ப சின்சியரா வேண்டிட்டு மறுபடியும் தோப்பு கர்ணம் போட்டுட்டு இருக்க சரவணன் கொஞ்சம் யோசனையா பாக்குறாரு. அஞ்சலி அது நம்ம கூட படிச்ச ராஜேந்திரன் இல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, அஞ்சலியும் திரும்பி பார்த்துட்டு, ஆமா அவனே தான் அப்படின்னு உற்சாகமா சொல்ல, ராஜேந்திரன் டேய் அப்படின்னு இவரு கையாட்ட அவரு சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்பினவரு, டேய் சரவணா அப்படின்னு சந்தோஷமா சொல்ல, வாடான்னு இவர் கூப்பிட அவரு ரொம்ப வேகமா வர்றாரு. அஞ்சலி அப்படின்னு அவரு கையாட்ட ஹாய்ங்கிறாங்க அஞ்சலியும்.
1000 பேரை பார்த்தாலும் வராத சந்தோஷம் ஸ்கூல்ல கூட படிச்சவனை பார்த்த உடனே வந்துடும். அப்படிதான் இருக்காங்க 3 பேரும். வாடா வாடான்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. டேய் மச்சான், பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க என்ன கைய பிடிக்க உட்கார்டாங்கிறாரு சரவணன். உட்கார்ந்துடுறாரு அவரும். எப்படி இருக்கன்னு அஞ்சலி கேட்க. நல்லா இருக்கேங்கிறாரு அவரு. டேய் எப்படிடா இருக்கன்னு சரவணன் கேட்க. நீ எப்படிடா இருக்கன்றாரு அவரு. நான் நல்லா இருக்கேன்டாங்கிறாரு சரவணன். அஞ்சலி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்க. நல்லா இருக்கேன்றாங்க அஞ்சலி. நீ சேலத்துல செட்டில் ஆயிட்டல்ல அப்படின்னு அஞ்சலி கேட்க. ஆமா செட்டில் ஆயிட்டேன் தான். அதுக்குன்னு என்ன சொந்த ஊருக்கு வரக்கூடாது நான் இருக்கு அப்படின்னு ராஜேந்திரன் கேட்க. வரவே நான் இப்ப யார் சொன்னது, சும்மா கேட்டேங்கிறாங்க அஞ்சலி. அவரு சிரிக்க. அப்புறம் உன் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, உனக்கு ஒரு பொண்ணு தானே அப்படின்னு அஞ்சலி கேட்க. பரவாயில்லையே, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிறவரு. உன் கதையை கூட நான் கேள்விப்பட்டேன், அம்மா கூட தான் இருக்கியாமே அப்படின்னு கேட்க. அஞ்சலியோட முகம் அப்படியே வாடி போயிடுது. சரவணனும் கொஞ்சம் சங்கடமா பார்க்க. ஆமான்னு தலையாட்டுறாங்க அஞ்சலி. நீயும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கியாமே அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்க. உனக்கு எப்படிடா தெரியும்னு அதிர்ச்சியா கேட்கிறாரு அவரு. இந்த விஷயத்த பத்தி நான் யார்கிட்டயும் எதுவும் பேசிக்கவே இல்லையே அப்படிங்கிற சரவணன் அஞ்சலிய பார்க்க. ஐயோ நான் இல்லப்பாங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏய் நம்ம காலேஜ் குரூப்ல தாண்டா யாரோ போட்டிருந்தாங்க அப்படின்னு வந்தவர் சொல்ல. அஞ்சலி சரவணன் 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. சரின்னு சமாளிச்சுக்கிற சரவணன். சரி ராஜா, இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேன்னு கேக்குறாரு. சாயங்காலம் கிளம்பிடுவேன் மச்சாங்கிறாரு. சாயங்காலமே கிளம்பிடுவியா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க. சரி நீங்க 2 பேரும் எப்படி இந்த கோவில்ல அப்படின்னு அவரு பொசுக்குன்னு கேட்டுட. 2 பேருக்கும் டக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. திகச்சு போய் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏய் இப்ப நான் உன்னை பார்த்தேன்ல, 2 பேரும் மீட் பண்ணோம்ல, அதே மாதிரி இதே கோவில்ல அஞ்சலிய மீட் பண்ணேன், பார்த்தோம், பேசணுங்கிறாரு சரவணன். ஓ அப்படியான்னு தலையாட்ட. ஆமான்றாங்க அஞ்சலியும். அப்போ ராஜாவோட மொபைல் ரிங் ஆக எடுத்து பாக்குறவரு. டேய் பெரியப்பா கூப்பிடுறாரா, நான் அவரோட வீட்டுக்கு வேற போகணும், நான் கிளம்புறேன்டா, நான் அடுத்த வாரம் வருவேன் திரும்ப, அப்ப நான் உனக்கு ஃபோன் பண்றேன், அப்ப மீட் பண்ணலாம், ஓகேவான்னு கேக்குறாரு. சரிடா பார்த்து போங்கிறாரு சரவணன். அஞ்சலி பக்கம் திரும்புறவரு. நீயும் ஃப்ரீயா இருந்தா சொல்லு, மீட் பண்ணலான்னு சொல்ல. கண்டிப்பாங்கிறாங்க அஞ்சலி. சரி வரேன் அஞ்சலி, வரேன்டா ஐ அப்படின்னு எழுந்து போறவரு 2 எட்டு போயிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பவும் பழைய இடத்துலயே உட்கார்றவரு. டேய் சரவணா, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும் போது அப்படி லவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க. சரவணனும் அஞ்சலியும் ரொம்பவே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. உங்க வீட்டுல கூட ஒத்துக்கல அப்படின்னு கேட்க. 2 பேரும் ரொம்பவே தர்ம சங்கடத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் நீங்க சேரணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் 2 பேரும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தர் மீட் பண்ணிருக்கீங்க. உங்களை ஒன்னா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி மச்சான் நான் வர்றேன், கிளம்புறேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள ஒரு முடிச்ச போட்டு விட்டுட்டு அவரு கிளம்புறாரு. 2 பேரும் அவருக்காக சங்கடப்பட்டு சிரிச்சு வச்சுக்கிறாங்க. பாரு அஞ்சலி என்ன பேசிட்டு போறேன்னு பாத்தியா அப்படின்னு சரவணன் கேட்க. அஞ்சலியும் திகைப்பா ஆங்கிறாங்க. ஆனாலும் அவன் பேசின விஷயம் எனக்கும் தோணுச்சுங்கிறாரு சரவணன். அஞ்சலி கொஞ்சம் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க. இம்பட்டு நாள் கழிச்சு நாம ஏன் அஞ்சலி மீட் பண்ணணும் அப்படின்னு சரவணன் கேட்க. அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அதுவும் சந்தோஷமா இருக்கிற நாள்ல எல்லாம் மீட் பண்ணாம நம்ம 2 பேருக்குமே ஒரு ஆறுதல் தேவைப்படுற நேரத்துல கரெக்டா நாம 2 பேரும் ஏன் மீட் பண்றோம், ஒருவேளை அப்படின்னு சரவணன் சொல்ல. ஏதோ யோசனையோ சங்கடமா பார்வையை திருப்புறாங்க அஞ்சலி. சாரி அஞ்சலி, நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சரவணன் சொல்ல. சச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரவணா அப்படிங்கிற அஞ்சலி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு. என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னே தெரியல சரவணா. கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டது ஒருத்தர், கல்யாணம் நடந்தது இன்னொருத்தரோட. கடைசியில பாரு இப்ப டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்பெல்லாம் நான் எதுக்குமே ஆசைப்படுறது இல்ல. நான் ஆசைப்படுறது நடக்கவே மாட்டேங்குது. நடக்கிறது நம்மள அழ வைக்காம இருந்தா போதும்னு தான் மனசு யோசிக்குது அப்படின்னு அஞ்சலி ஏதேதோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. சரவணன் பரிதாபமா பாத்துட்டு இருக்காரு. நான் ரொம்ப பேசுறேனா அப்படின்னு அஞ்சலி கேட்க. இல்ல இல்ல நீ சொல்றது எல்லாமே சரிதாங்கிறாரு அவரு. எனக்கு கூட லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சுத்தமா எந்த ஐடியாவும் இல்ல. என் ஒய்ஃப் அப்படின்னு ஆரம்பிக்கிறவரு அப்படியே அமைதியாயிட்டு. சரி விடு, எதுக்கு ஒரே கதையை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கோவிலுக்குள்ள மாணிக்கம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அதாங்க மயிலோட அப்பா. சாமி கும்பிட்டுட்டு விபூதியை வாங்கிட்டு அப்படியே திரும்பி நடக்கிறவரு குனிஞ்சு அதை நெத்தில வச்சிட்டு இருக்காரு. நெத்தில விபூதியை வச்சுட்டு நிமிர அவரோட பார்வையில சரவணனும் அஞ்சலியும் படுறாங்க. அவங்க 2 பேரும் எதிரெதிரா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கத பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. உலகமாக அதிர்ச்சியோட பாக்குறவரு பாக்கெட்ல இருந்து ஒரு பக்கா போன் எடுக்கிறாரு. சரவணனும் அஞ்சலியும் ஏதோ சிரிப்போட பேசிட்டு இருக்க அத போட்டோ எடுக்கிறாரு. எடுத்து அதை பாக்கெட்ல வச்சுட்டு அவரு பாத்துட்டு இருக்க. சரி போலாமான்னு அஞ்சலி கேட்க. போலான்னு எழுந்திருக்கிறாரு சரவணன். எழுந்து மறுபடியும் ஒரு தடவை சாமியை கும்பிட்டுட்டு 2 பேரும் வெளியே வர்றாங்க. பின்னாடியே மறைஞ்சு ஓடி வர்றாரு மாணிக்கம்.
கோவிலுக்கு வெளியே வந்ததும் செருப்பு போட்டுட்டு இருக்காங்க அஞ்சலி. இரு ஆட்டோவை கூப்பிடுறேன் அப்படிங்கிற சரவணன், ஆட்டோனே இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஒரு ஆட்டோ வந்து நிக்க, சரி சரவணா நான் கிளம்புறேன் அப்படின்னு அஞ்சலி ஆட்டோவில் ஏற சரவணன் கதவு மூடி விடுறது வாசல்ல வந்து நின்னு பாத்துட்டு இருக்காரு மாணிக்கம். அடுத்து சரவணனும் போய் வண்டி எடுத்துட்டு கிளம்ப அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே நின்னு பாத்துட்டு இருக்காரு மயிலோட அப்பா. அரசி பேக்கோட காலேஜுக்கு போயிட்டு இருக்க. கொஞ்ச தூரத்துல இருந்து வண்டியில வர்ற குமரவேல் இதை பாத்துட்டுறாரு. அரசி அப்படின்னு கூப்பிட சத்தம் கேட்டு பாக்குற அரசி நீதானாங்கிற மாதிரி முகத்தை திருப்பிட்டு நடக்கிறாங்க. அரசி அரசி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வேகமா முன்னாடி வந்து நிறுத்தி அரசி நில்லுங்கிறாரு. அரசி அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாங்க. பயந்துட்டியா? சாரி சாரி அரசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை ஸ்டாண்ட் போட்டு இறங்குறாரு. ஆளுங்க போறத பார்த்து வண்டியை நிறுத்த மாட்டீங்களா அப்படின்னு அரசி கேட்க, ஆளுங்க போறத பார்த்துதான் நான் வண்டியை நிப்பாட்டினேன் அப்படின்னு அவரு சொல்ல, உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு, என்னைய சொல்லணுங்கிற மாதிரி அரசி நடக்க ஆரம்பிக்க அவரு சீட் கவர்ல இருந்து ஒரு சின்ன பார்சல் எடுத்து ஏய் ஏய் அரசி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வண்டியை சுத்திட்டு பின்னாடி ஓடி வர்றாரு. ஏய் அரசி அரசி ஒரு நிமிஷம்னு குறுக்க வந்து மறிச்சிட்டு நிக்கிறாரு. என்ன அப்படின்னு அரசி கேட்க, இந்தான்னு நீட்டுறாரு. என்ன இது அப்படின்னு அரசி கேட்க, இது மாத்திரை அப்பத்தாவுக்கு, இது அவங்க வழக்கமா சாப்பிடுற மாத்திரை, சுகர் மாத்திரைங்கிறாரு குமரவேல். மாத்திரை காலி ஆயிடுச்சுன்னு அப்பத்தா சொன்னாங்களா உங்ககிட்ட அப்படின்னு அரசி கேட்க, என்னங்கிற மாதிரி புரியாம பாக்குறாரு. அப்படி காலி ஆயிடுச்சுன்னா நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோமா அப்படின்னு அரசி வெடுக்குன்னு கத்த, ஏன் இப்படி படபடன்னு பேசுற? அப்பத்தா எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் இந்த டியூட்டி எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்போ எந்த மாத்திரை காலியாகும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு குமரவேல் சொல்ல, இனிமே அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அரசி சொல்ல, நல்லா பாத்துக்கங்க, ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் மாத்திரைய அப்பத்தா கிட்ட கொடுத்துரு, இது இன்னைக்கே காலி ஆயிடும் ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்ல அரசி எரிச்சலோட வெடுக்குன்னு புடிங்கிறாங்க. அரசி அதை ஓபன் பண்ண போக, ஏய் எதுக்கு அதை இங்கே பிரிச்சு பாக்குற, வீட்டுல போய் பிரிச்சு பாரு அப்படின்னு குமரவேல் ஒரு மாதிரி பதட்டமும் சிரிப்புமா சொல்ல, ஏன் இங்க வந்து பார்த்தா என்னன்னு கேக்குறாங்க அரசி. அத இங்க வச்சு பிரிச்சேன்னு வச்சுக்கோயேன், மாத்திரையோட பவர் போயிடும், வெளிச்சத்துல எல்லாம் பிரிக்க கூடாது அப்படின்னு குமரவேல் சொல்ல அரசி அதை கண்டுக்காம அப்படின்னு திரும்பி கவரை பிரிக்கிறாங்க. உள்ள இருந்து சாக்லேட் எடுத்து காட்டி, என்ன இது அப்படின்னு அரசி கேட்க, சாக்லேட் திருடி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட குழந்தை மாதிரி ஈன்னு அசடு வழிய நிக்கிறாரு அவரு. பார்த்தா தெரியலையா சாக்லேட்டுங்கிறாரு அவரு. அது எதுக்கு இந்த கவர்ல இருக்கு அப்படின்னு அரசி கேட்க, மாத்திரைய வாங்கிட்டு மீதிக்கு சில்லறை இல்லைன்னு மெடிக்கல்ல இருக்கவங்க இந்த சாக்லேட்டை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அரசி அப்படின்னு பச்சையா சமாளிக்கிறாரு குமரவேல். சில்லறை இல்லைன்னு உங்களுக்கு இம்பட்டு பெரிய சாக்லேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு அரசி கேட்க, ஆமா கொடுக்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குறாங்கன்னு அவரு அப்பட்டமா வழிய அப்படின்னு கையை பிடிச்சி கையில சாக்லேட்டை வைக்கிறவங்க அடுத்து மாத்திரையும் வச்சுட்டு சாக்லேட்டையும் மாத்திரையும் உங்க அப்பத்தா கிட்ட நீங்களே கொடுத்துக்கோங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் அவங்க உங்க வீட்டுல தானே இருக்காங்கிறாரு குமரவேல். நான் எப்படி கொடுக்க முடியும்னு அவர் கேட்க, காலையில வடை கொடுத்தீங்கல்ல அதே மாதிரி இதையும் கொடுங்க அப்படின்னு அரசி சொல்ல, அப்பத்தான் வெளியே வந்தாங்க கொடுத்தேன், இப்ப எப்படின்னு குமரவேல் கேக்குறாரு. இனிமேலும் வெளியே வருவாங்க, அப்ப பார்த்து கொடுங்க அப்படின்னு அரசி சொல்ல, உங்ககிட்ட மாத்திரை கொடுக்க சொன்னா நீ என்ன இம்பட்டு பண்ற அப்படின்னு குமரவேல் கேக்குறாரு. மாத்திரையை மட்டும் கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியலையே, வேற என்னமோ எல்லாம் ட்ரை பண்ற மாதிரில இருக்கு அப்படின்னு அரசி ஒரு மாதிரியா முறைச்சுக்கிட்டு கேட்க, நான் எதுவும் ட்ரை எல்லாம் பண்ணல அப்படின்னு குமரவேல் சொல்ல, இங்க பாருங்க அப்படின்னு அரசி கோவமா ஏதோ ஆரம்பிக்கிறாங்க. இரு ஒரு நிமிஷம் இரு, மாத்திரைய அப்பத்தா கிட்ட கொடுத்துரு, சாக்லேட்டை வேணா நீ சாப்பிட்டுரு, இல்லைன்னா வேணான்னா வேற எங்கேயாவது தூரமா வீசிடு, இந்தா ஓ விருப்பம் அப்படின்னு அரசியோட கைய பிடிச்சி அவங்க முன்னாடி இவர் கையில வச்சத அவங்க கையில வச்சுட்டு போக, ஏய் அப்படின்னு அரசி கூப்பிட அவர் அதை கண்டுக்காம போய் வண்டியை எடுக்கிறாரு. அப்படின்னு தூக்கி எறிய போறவங்க தூக்கி எரியவும் மனசு வராம பல்ல கடிச்சிட்டு தரையில ஒரு உதவச்சிட்டு நடக்கிறாங்க. சக்சஸ்டா குமாரு, உன்னோட முதல் முயற்சி சக்சஸ நோக்கி அடி எடுத்து வைக்குது அப்படின்னு ஆனந்தமா எட்டி பார்த்துட்டு இருக்காரு குமரவேல். இப்பவே அவரு சுத்தி ஒரு அழகான மெலோடி பிஜிஎம் போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.